வணக்கம். ஐபிஎல்னாலே நமக்குள்ள ஒரு தனி உற்சாகம் வந்துடும் இல்லையா? ஆனா நம்ம பாக்குற இந்த ஆட்டத்துக்கு பின்னாடி ஒரு பில்லியன் டாலர் சாம்ராஜ்யமே இருக்கு. அது எப்படி உருவாச்சு? வாங்க, இந்த பண உலகம் எப்படி இயங்குதுன்னு நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு நாம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னா, முதல்ல ஐபிஎல் பரிசு பணத்துல இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியத்தை பார்க்க போறோம். அப்புறமா பிசிசிஐ எப்படி இதுல முழு கண்ட்ரோலையும் எடுத்தாங்க, ஐபிஎல்லோட 4 முக்கியமான தூண்கள் என்னென்ன, இந்த பணம்லாம் எப்படி கை மாறுது, கடைசியா உண்மையான வின்னர்ஸ் ட்ரோஃபி எது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இங்கே ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொடரோட பரிசு தொகை ஏன் இவ்ளோ கம்மியா இருக்கு? இது பார்க்கவே ஒரு பெரிய முரண்பாடா தெரியுது இல்லையா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு டீமோட மதிப்பு 1000 கோடிகள்ல இருக்கு. ஆனா வின்னர்ஸ்க்கு கிடைக்கிற பரிசு வெறும் 20 கோடி ரூபாதானா? அப்போ இந்த 20 கோடிக்காகவா இவ்ளோ கடுமையா மோதுறாங்க? நிச்சயமா இல்ல. இதுக்கு பின்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய கணக்கே இருக்கு. இப்ப இந்த சார்ட்ட பாருங்க. இதுல இருக்கிற வித்தியாசம்தான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. ஒரு பக்கம் ஒரு டீமோட சராசரி மதிப்பு 2700 கோடி ரூபாய். சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரியான டீம்லாம் இதை விட அதிகம். ஆனா இன்னொரு பக்கம் வின்னிங் பிரைஸ் வெறும் 20 கோடி. எங்க இருக்கு 2700 கோடி, எங்க இருக்கு 20 கோடி? இந்த ஒப்பீடு நமக்கு என்னத்த சொல்ல வருது? அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம டிவில பாக்குற இந்த ஐபிஎல் மேட்ச்லாம் ஒரு பெரிய பனிப்பாறையோட நுனி மட்டும்தான். உண்மையான பண விளையாட்டே திரைக்கு பின்னாலதான் நடக்குது. சரி, இந்த அமைப்பை எப்படி உருவாச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். பிசிசிஐ எப்படி இந்திய கிரிக்கெட்ல தங்களோட முழு ஆதிக்கத்தையும், அதாவது ஒரு மோனோபோலிய உருவாக்குனாங்கன்னு பார்க்கலாம். ஐபிஎல் வரதுக்கு முன்னாடி ஜி கம்பெனி ஐசிஎல், அதாவது இந்தியன் கிரிக்கெட் லீக்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஆனா பிசிசிஐ என்ன பண்ணாங்க? அதை அங்கீகரிக்கவே இல்ல. அதுல விளையாடின வீரர்களுக்கு தடையும் விதிச்சாங்க. இது மூலமா எங்க கண்ட்ரோலை மீறி யாரும் இங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த டைம் லைன் நமக்கு ஒரு தெளிவான கதையே சொல்லுது பாருங்க. 2007ல ஐசிஎல் ஆரம்பிச்ச உடனே பிசிசிஐ தங்களோட சொந்த லீகான ஐபிஎல்ல அறிவிச்சாங்க. 2008ல முதல் சீசனை வெற்றிகரமா நடத்தி முடிச்சாங்க. அடுத்த வருஷமே 2009ல ஐசிஎல் தன்னோட கடைசி சீசனை விளையாடுச்சு. அவ்வளவுதான், பிசிசிஐ ஐசிஎல்ல ஓரங்கட்டி இந்திய கிரிக்கெட்டோட மையமா தங்களையே நிலைநிறுத்திக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஐபிஎல்லோட பிசினஸ் மாடலோட மைய பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பிரம்மாண்டமான நிதி அமைப்பு 4 முக்கியமான தூண்கள் மேலதான் நிக்குது. அந்த 4 தூண்கள் யார்னா, 1 எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற பிசிசிஐ, 2வது மேட்ச நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்ற பிராட்காஸ்டர்ஸ், 3வது பணம் போடுற ஸ்பான்சர்ஸ், 4வது களத்துல விளையாடுற டீம்ஸ். இவங்க 4 பேரும் இல்லாம ஐபிஎல் இல்ல. ஓகே, இப்ப சமகலான கேள்வி. இந்த பணம்லாம் எப்படி சுத்துது? இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்க? வாங்க, இந்த பணத்தோட பயணத்தை நாம பின்தொடரலாம். முதல்ல இந்த சிஸ்டத்தோட சென்ட்ரல்ல இருக்கிற பிசிசிஐல இருந்தே ஆரம்பிக்கலாம். பிசிசிஐக்கு வர்ற ஒரு பெரிய வருமானம் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் தான். நம்ம டிஎல்எஃப் ஐபிஎல், பெப்சி ஐபிஎல், இப்போ டாடா ஐபிஎல்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இதுதான் காரணம். இந்த டேபிள பாருங்க, இந்த ஸ்பான்சர்ஷிப் மதிப்பு எப்படி பல மடங்கு எகிரி இருக்குன்னு. அடேங்கப்பா, விவோ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 440 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. பிசிசிஐயோட இன்னொரு மெகா வருமானம், இந்த நம்பரை பாருங்க, 16,400 கோடி ரூபாய். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் 5 வருஷம் மீடியா ரைட்ஸுக்காக கொடுத்த பிரம்மாண்டமான தொகை இது. அதாவது ஒரு வருஷத்துக்கு மட்டுமே சுமார் 3,300 கோடி. இதுதான் இந்த முழு பிசினஸ் மாடலோட முக்கியமான விதி. பிசிசிஐ தங்களுக்கு வர்ற மொத்த வருமானத்துல 50% அவங்க எடுத்துப்பாங்க. மீதி 50% எல்லா டீம்ஸ்க்கும் சமமா பிரிச்சு கொடுத்துருவாங்க. இதுதான் எல்லா டீம்ஸும் நிதி ரீதியா ஸ்திரமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். சரி, இப்போ டீம்ஸ் பக்கம் வருவோம். பிசிசிஐ கிட்ட இருந்து வர்ற பணத்தை தவிர அவங்க வேற எப்படி சம்பாதிக்கிறாங்க? அவங்களோட ஜெர்சில இருக்கிற லோகோஸ் மூலமா ஸ்பான்சர்ஷிப் வருமானம், ஹோம் கிரவுண்ட்ல நடக்கிற மேட்சோட டிக்கெட் விற்பனை, டீம் மர்ச்சன்டைஸ், அதாவது டி-ஷர்ட், கேப் விக்கிறதுன்னு பல வழிகள் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த லிஸ்ட்ல பரிசு பணம் கடைசி இடத்துல தான் இருக்கு. வருமானத்தை பார்த்தாச்சு, இப்ப செலவையும் பார்க்கணும் இல்லையா? ஒரு சராசரி ஐபிஎல் டீமுக்கு பிளேயர்ஸ் சம்பளம், டிராவல், ட்ரெயினிங்னு ஒரு சீசனுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் செலவாகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, 200 கோடி செலவு பண்ற இடத்துல 20 கோடி பரிசு பணம் ஏன் ஒரு பெரிய விஷயமா தெரியலன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வருவோம்.
அந்த 20 கோடி பரிசு பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா அப்போ எதுக்கு டீம்ஸ்லாம் கப் ஜெயிக்கணும்னு இவ்ளோ தீவிரமா மோதுறாங்க? அப்போ உண்மையான பரிசு என்ன? பதில் இதோ. இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே இதுதான். பரிசு பணத்தை விட ஒரு டீமுக்கு முக்கியமானது அவங்களோட பிராண்ட் வேல்யூவை, அதாவது புகழையும் மதிப்பையும் அதிகப்படுத்துறது தான். ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு சுழற்சியை ஆரம்பிச்சு வைக்குது. எப்படின்னா, ஒரு டீம் டோர்னமெண்ட் ஜெயிக்கும்போது அவங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமாகறாங்க. ஃபேன்ஸ் அதிகமாகுனா டிவியில பாக்குறவங்களும் அதிகமாவாங்க. இதனால பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ் தேடி வருவாங்க. அவங்க அதிகமா பணம் கொடுப்பாங்க. கடைசியா இதெல்லாம் சேர்ந்து அந்த டீமோட ஒட்டுமொத்த பிராண்ட் வேல்யூவையும் எங்கேயோ கொண்டு போயிடும். சொல்லப்போனா ஐபிஎல்லோட இறுதி பரிசு ஒரு செக் கிடையாது, அது ஒரு மதிப்புமிக்க பிராண்டா மாறுறது தான். அதாவது ஐபிஎல்ங்கிறது வெறும் கிரிக்கெட் டோர்னமெண்ட் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். இங்க டீம்ஸ் களத்துல கோப்பைக்காக மோதுற மாதிரியே மார்க்கெட்ல பிராண்ட் ஆதிக்கத்துக்காகவும் மோதுறாங்க. ஐபிஎல் நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டியிருக்கு. ஸ்போர்ட்ஸ், பொழுதுபோக்கு, பிசினஸ் இது மூணும் ஒன்னா சேரும்போது என்ன நடக்கும்னு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு $1 பில்லியன் மாடலை பார்க்கும்போது எதிர்காலத்துல அடுத்த $1 பில்லியன் மாடல் எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.